ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் வணக்கம் நண்பர்களே. சிக்கனமான சிங்கப்பெண் திட்டம். இனிமேல் சாராயம் குடிச்சிட்டு அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சகோதரர்களோ மகனோ பேரனோ சேட்டை பண்ணா சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம்ன்ற சிங்கம் சூர்யா மாதிரி ஓடி வந்து புடனியில் ஒரே அடி. புடனியில் அடிக்கக்கூடாது, பாவம், சாராயம் குடிச்சு போட்டு விழுந்துருவாங்க. அதான் ஓடி வந்து கணத்தை சேர்த்து ஒரு அரை சிங்கம் மாதிரி அப்படியே அரைகிறதா சிக்கனமான சிங்கப்பெண்கள் அப்படி திட்டம் போட்டிருக்கிறதா கற்பனையாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஆகவே சகோதரர்களே, சில சகோதரிகளே வருத்தப்படக்கூடாது. அளவுக்கு மீறி சாராயம் குடித்து வீட்டுக்கு பணம் கொடுக்காம ஊதாரித்தனமாக அலைஞ்சா அந்த கோவை சரளா ஓடி போய் செவுத்தில் காலை வச்சு வடிவேலை ஓங்கி நச்சுன்னு மிதிப்பாங்கள்ல, அந்த மாதிரி சிங்கப்பெண்கள் அடிக்கிறதா தகவல் வந்திருக்கு கற்பனையாக. ஆகவே வாங்குகிற சம்பளத்தை ஒழுக்கமாக வீட்டில் கொடுத்துருங்க. ஏதாவது தப்பு தண்டா அப்படின்னு சாராயம் குடித்தாலும் அளவாக குடிங்க, முறையாக குடிங்க. வீட்டில் கொண்டு போய் சம்பளத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சகோதரர்களே ஒரு காமெடிக்காக சொல்கிறேன். அதான் சிக்கனமான சிங்கப்பெண்கள் திட்டம் அப்படின்னு நம்ம நடிகர் விஜய் அவர் கூட சிங்கப்பெண் திட்டமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பெண்கள் முடிவு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பெண்களும் சில பேர் குடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணாமல் வீண் விரயம் பண்ணாமல் சம்பளத்தை சேர்த்து வைங்க, வீட்டை கவனிங்க, பிள்ளைகளை கவனிங்க, நல்லா இருங்க, நாட்டை கவனிக்கணும். அதான் சிக்கனமான சிங்கப்பெண்கள் திட்டம். இனி சாராயம் குடிச்சு சேட்டை பண்ணுறவங்களுக்கு கோவை சரளா மாதிரி ஓடி போய் செவுத்தில் காலை வச்சு வந்து சடார்னு கணத்தில் ஒரு அறை விழுகும் அப்படின்னு கற்பனையாக சொல்லிக்க வேண்டியிருக்கு நண்பர்களே. சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஆனால் உண்மை தான். சம்பள பணத்தை ஒழுக்கமாக வீட்டில் கொடுத்து நல்லபடியாக வாழணும். வாழ்க வளமுடன் நண்பர்களே. வாழ்க சிக்கனமான சிங்கப்பெண்கள் திட்டம்.